அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். தீராத பண கஷ்டம் இருக்கிறவங்க, வீண் விரைய செலவு அதிகமாக ஏற்படுது, பணம் கையில் தங்க மாட்டேங்குது, சேமிப்பு உயர மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக உங்கள் வீட்டில் பணம் பெருகுவதை கண்கூட பார்ப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் அடகு நகையை மீட்பதற்கும் நகை வாங்குவதற்கான யோகமும் உங்களுக்கு இந்த ஒரு பரிகாரமே கொடுத்துரும் அப்படின்னே சொல்லலாம். சரி, அது என்ன பரிகாரம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ நாளைய நாள் பார்த்திங்கன்னா நமக்கு மார்ச் மாதத்தின் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இந்த நாளில் நமக்கு மாசி மாதத்திற்குண்டான சங்கடகர சதுர்த்தி இருக்குது. இந்த சங்கடகர சதுர்த்தி நாளில் ஒரு டம்ளர் தண்ணீரில் ஒரு குறிப்பிட்ட பூவை மட்டும் நீங்கள் போட்டு வச்சிங்க அப்படிங்கும்போது இந்த 2026ஆம் ஆண்டு முடியறதுக்குள்ளார கோடீஸ்வர யோகம் நமக்கு உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அற்புதமான நாள். மேலும் நான் சொல்லியிருக்கிற பரிகாரமும் பார்த்திங்கன்னா அற்புதமான பரிகாரம். நீங்கள் அந்த பூவை பார்த்து ரெடி பண்ணி வச்சுட்டு நாளைய நாளில் அவசியம் செய்யுங்க. இது குறித்து தெளிவான விளக்கத்தோட வீடியோ இருக்குது, எண்ட் ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்து பயன்படுத்திக்கோங்க. அதே போல் மார்ச் மாதத்திற்குண்டான மைத்திர முகூர்த்த தேதிகள் குறித்து ஒரு பதிவு போட்டிருக்கிறேன். அது கூடவே மார்ச் மாதத்திற்குண்டான மணி மந்த்ரா, அதே போல் மார்ச் மாதம் முழுவதும் நமக்கு பணம் வந்துக்கிட்டே இருப்பதற்கு தலகாணிக்கடியில் ஒரு குறிப்பிட்ட பொருளை வச்சுட்டு தூங்குங்கன்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிருப்பேன். கேலண்டரில் எழுத வேண்டிய சுவிட்ச் வேர்டு குறித்தும் சொல்லியிருப்பேன். இப்போ மொத்தம் 3 வீடியோ சொல்லியிருக்கேன் இல்லையா, 3னுடைய லிங்க்குமே எண்ட் ஸ்க்ரீனில் வரும், பார்த்து பயன்படுத்திக்கோங்க. சரி, இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம். இன்று மார்ச் மாதத்தின் 5ஆம் தேதி, மாசி மாதத்தின் 21ஆம் தேதி, நிறைஞ்ச வியாழக்கிழமை. இந்த வியாழக்கிழமை அப்படிங்கிறது பொன்னையும் பொருளையும் அள்ளித்தருகின்ற குபேரருடைய வழிபாட்டுக்கும் தடையில்லாமல் சுபகாரியங்களை நடத்தி தரக்கூடிய குரு பகவானுடைய வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே வியாழக்கிழமைங்கிறது ஒரு பணவசிய நாள் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த நாளில் பணம் சேர்வதற்கு, நகை சேர்வதற்கெல்லாம் பரிகாரம் செஞ்சோம்னா கைமேல் பலனை கொடுத்துருன்னு சொல்லலாம். மேலும் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு அபூர்வ வியாழக்கிழமையாகவே அமைஞ்சிருக்குது. அப்படி என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது குரு பகவானுக்கும் குபேரருக்கும் உரிய கிழமைன்னு சொல்லியாச்சு இல்லையா. கரெக்டாக குருவுக்கு உரிய எண்ணுன்னு பார்க்கும்போது 3. அந்த 3ங்கிற எண் பாருங்கள் இந்த மாதத்தில் நமக்கு அமைஞ்சிருக்குது. சரி, மாதம் 30 நாளும் ஒரே மாதம் தான் அந்த 3ங்கிற நம்பர் இருக்கும், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. தேதி பாருங்களேன், மாசி மாதத்தின் 21ஆம் தேதி. இதில் வர 2யும் 1யும் ஆட் பண்ணிங்கன்னு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நம்பர் 3. இப்படி குருவுக்குரிய வியாழக்கிழமை நாளில் நமக்கு இந்த 3 எண் சேர்க்கை வர்றது சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் மாதமும் 3ஆக இருக்குது. அப்போ இங்கே 3 ஒரு அற்புதமான சேர்க்கை அமைஞ்சிருக்குது. அடுத்தது குபேரருக்குரிய நாள்னு சொல்லியாச்சு. அவருக்குரிய எண்ணுன்னு பார்க்கும்போது 5. அது பார்த்திங்கன்னா இந்த ஆங்கில தேதியில் வந்திருக்குது. எப்போவாச்சும் ஒரு முறை தான் இப்படி குறிப்பிட்ட 2 தெய்வங்களுடைய நம்பருமே அந்த நாளில் வரும். இன்றைக்கி நமக்கு அப்படி ஒரு அமைப்பாக அமைஞ்சிருக்குது. சரிங்களா, அதனால் யாருமே இந்த அற்புதமான நாளை தவற விட்டுறாதீங்க. இந்த அற்புதமான நாளில் நான் இப்போ சொல்ல போகிற பரிகாரத்தை செஞ்சிங்கன்னா பணமும் சேரும், நகையும் சேரும், அடகு நகை மீட்பதற்கான பாக்கியமும் கிடைக்கும். இது செய்யறதுக்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எந்த ரூல்ஸுமே கிடையாது. ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம். பீரியட்ஸ் டைம்லையும் செய்யலாம், பிறப்பிறப்பு திட்டிருந்தாலும் செய்யலாம், அசைவம் சாப்பிட்ருந்தீங்கன்னாலும் இதை செய்யலாம், வேற்று மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் செய்யலாம். என்ன சுத்தபத்தமாக இருக்கிறீங்க, அசைவமெல்லாம் சாப்பிட்லங்கும்போது ஒரு நிமிஷம் இந்த பரிகாரத்தை செஞ்ச உடனேயும் பூஜை அறையில் வச்சு மனதார வழிபாடு செஞ்ச பிறகு நான் சொல்லக்கூடிய இடத்துல வைக்கலாம். பீரியட்ஸில் இருக்கிறீங்கும்போது நீங்கள் மனதுக்குள்ளாரியே வேண்டிக்கிட்டு நான் சொல்லக்கூடிய இடத்துல வச்சுருங்க. மறக்காமல் பரிகாரம் செய்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு சின்ன விஷயத்தை பண்ணிடுங்க. நம்ம சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், புதுசாக ஒரு சிலர் பார்த்துட்ருப்பீங்களே, உங்களுக்காக சொல்லிடுறேன். இப்போது நம்மளுடைய இடது கையில் இந்த ஆள்காட்டி விரல் இருக்குது இல்லையா, பாயிண்டிங் ஃபிங்கர், இது பார்த்திங்கன்னா குரு விரல்னு சொல்லுவோம். இது கீழே உள்ள பகுதி பார்த்திங்கன்னா குருமேடுன்னு சொல்லுவோம். இந்த இடத்துல துளி அளவுக்கு நீங்கள் மஞ்சள் தூள் அப்ளை பண்ணிக்கிறதுங்கிறது நல்லது. குறிப்பாக இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு செய்கிறது இன்னும் அற்புதமான பலனை கொடுக்கும். சாதாரணமாகவே இங்கே நீங்கள் மஞ்சள் தூள் பூசிக்கிட்டிங்கனாலே நல்ல பலன் தான். இருந்தாலும் ஒரு பச்சை நிற பேனாவை பயன்படுத்தி ஒரு எனர்ஜி சர்க்கிள், அதாவது கேப்பில் அது மாதிரி ஒரு வட்டம் போட்டுட்டு அந்த வட்டத்துக்குள்ளார இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய இந்த குரு பகவானுக்குரிய சிம்பலையும் நீங்கள் வரைஞ்சிட்டு அதன் பிறகு மஞ்சள் தூள் பூசுறது இன்னும் கூடுதல் பலனை கொடுக்கும். சரிங்களா, ரெகுலராக பார்க்குறவங்க நான் சொல்லாமலே செஞ்சுருவாங்க. நீங்கள் புதுசு இல்லையா, அதனால் மறக்காமல் இந்த மாதிரி செஞ்சுருங்க. அதன் பிறகு இப்போ இந்த பரிகாரத்தை செய்யுங்க.
இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா மஞ்சள் நிறம் அல்லது பச்சை நிறத்தில் இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு துணி வந்து எடுத்துக்கோங்க. காட்டனோ பாலியஸ்டரோ ஏதாவது எடுத்துக்கோங்க. இப்போ பச்சை நிற துணி வீட்டில் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் சந்தேகம் தான். ஆனால் உங்ககிட்ட மஞ்சள் நிற துணி இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். மஞ்சளில் இல்லைன்னா வெள்ளை நிற துணி இருந்ததுன்னா அதில் கூட நீங்கள் கொஞ்சம் மஞ்சளையும் பன்னீரையோ அல்லது மஞ்சளையும் தண்ணீரையோ கலந்து பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி கொஞ்சம் நேரம் இதில் பூசி விட்டு நிழலையும் உலர வச்சும் கூட இந்த பரிகாரம் செய்யலாம். இதை நீங்கள் இரவுக்குள்ளே எப்போ வேணால் செய்யலாம். ஆனால் ராகு காலம் யமகண்டத்தை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணணும். ராகு காலம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இன்றைக்கி மதியம் 1:30 3 மணி வரைக்கும் வரும். யமகண்டம் நமக்கு காலையிலே முடிஞ்சிருச்சு. ஸோ ஒரு பிரச்சனையும் கிடையாது. சரி, இப்போ வந்து துணி வந்து ரெடி பண்ணியாச்சு இல்லையா? இதில் நம்ம ஒரு 5 ரூபாய் காசு வந்து வைக்கணும். ஏன்னா 5 ரூபாய்ங்கிறது அது மாதிரி விதமான பணவரவு ஈர்த்து கொடுக்கும். குபேரருக்கு உரியது. மேலும் இன்றைக்கி இந்த 5ங்கிற எண் நமக்கு தேதியிலே இருக்கிறதுனால கூடுதல் பலன் கொடுக்கும். இதை சுத்தமான தண்ணீரில் வந்து கழுவிட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சிக்கோங்க. இந்த காசு மேலே ஒரு மஞ்சள் குங்குமம் பொட்டும் வந்து வச்சுக்கிறது நல்லது. மஞ்சள் வைக்கிறத விட சந்தனம் வச்சிங்கன்னா இன்னும் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். சந்தனம் குங்குமம் இந்த மாதிரி கூட நீங்கள் வந்துட்டு வச்சுக்கலாம். இப்போ இந்த காசை நீங்கள் அந்த துணியில் வச்சுருங்க. இதில் குரு பகவானின் அம்சம் பொருந்திய அதிகப்படியான பணவரவு ஈர்த்து தரக்கூடிய ஜீரகம் இருக்குது இல்லையா? இந்த ஜீரகத்தை ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வைக்கணும். இந்த ஜீரகங்கிறது லக்ஷ்மி கடாட்சம் பொருந்தியதுன்னே சொல்லலாம். இதை பயன்படுத்தி எந்த பரிகாரம் செஞ்சாலும் கைமேல் பலன் நிச்சயம். நான் அனுபவ ரீதியாக வந்துட்டு சொல்கிறேன். குறிப்பாக வியாழக்கிழமை நாள் இதை பயன்படுத்துங்களேன், சூப்பரான ரிசல்ட் வந்து கிடைக்கும். புதுசாக வாங்கிட்டு வரணுன்ட்டு இல்லை, வீட்டில் இருக்கிறதே எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் ஸ்பூனால் எடுத்தாலும் அது உங்களுடைய கையால் தான் வந்துட்டு பயன்படுத்தணும், சரிங்களா? அதனால் ஸ்பூனில் எடுத்தாலும் வலது கையில் இந்த ஜீரகத்தை வச்சுக்கோங்க. ஒரு நிமிஷம் அப்படியே பிடிச்சிருங்க. இப்படி நீங்கள் பிடிச்சிருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் கையினுடைய வெப்பம் இந்த ஜீரகத்தில் வந்து பரவும். அதன் பிறகு அந்த ஜீரகத்தை நீங்கள் அந்த காசு மேலே வந்து வச்சுருங்க. இப்போ இந்த பரிகாரம் செய்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் ஹாலில் உட்காந்து செய்யலாம், பூஜை அறையில் உட்காந்து செய்யலாம். ஆனால் வடக்கு திசை பார்த்த மாதிரி உட்காந்து தான் செய்யணும். அதாவது நார்த்து ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்து தான் செய்யணும். இப்போ இந்த துணியில் என்ன பண்ணியிருக்கோம்? காசு, ஜீரகம் இது ரெண்டையும் தான் வச்சுருக்கோம். இப்போ இதை ஒரு சின்ன முடிச்சியாக வந்து கட்டிக்கோங்க. ஒரு நூல் போட்டு கட்டிக்கோங்க. கட்டிட்டு உங்களுடைய இடது கையில் வச்சுக்கோங்க. வலது கை கொண்டு முடிக்கோங்க. குருவசியம் உண்டாகட்டும், குபேரவசியம் உண்டாகட்டும். குருவசியம் உண்டாகட்டும், குபேரவசியம் உண்டாகட்டும். குருவசியம் உண்டாகட்டும், குபேரவசியம் உண்டாகட்டும். இந்த வார்த்தைகளை எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை வந்து சொல்லுங்கள். எண்ணிக்கை கணக்கெல்லாம் இல்லை. சொல்லி முடிச்சுட்டு மனதார வந்து குரு பகவானையும் குபேரரையும் வேண்டிக்கோங்க. நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படணும், அடகு நகை சீக்கிரமாக மீட்டெடுக்கணும், புதுசாக நகை வாங்கிறதுக்கான ஒரு பணவரவை கொடுங்க, ஒரு யோகத்தை கொடுங்க அப்படின்னு ஆத்மார்த்தமாக வந்து நீங்கள் வேண்டிக்கோங்க. அந்த பிறகு சுத்தமாக இருக்கிறவங்க இது ஒரு நிமிஷம் பூஜை அறையில் வச்சு சாம்பிராணி ஊதுபத்தியெல்லாம் வந்து காட்டுங்க. பீரியட்ஸில் இருக்கிறவங்க மனதுக்குள்ளாரையே வேண்டிட்டீங்க இல்லையா? இப்போ நீங்கள் இதை எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய வீட்டில் சவுத் வெஸ்ட் கார்னர், அதாவது தென்மேற்கு மூலை, இந்த குபேர மூலையில் கொண்டு போயிட்டு நீங்கள் வச்சுருங்க. பொதுவாக இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பீரோ வச்சுருப்பாங்க. அதனால் இந்த பீரோவில் லாக்கரில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல இதை வந்து வச்சுருங்க. 1 மாதம் வரைக்கும் இது அப்படியே இருக்கட்டும். 1 மாதம் கழித்து இந்த ஜீரகத்தை நீங்கள் தண்ணீரில் போட்டு அப்படியே வந்து டிஸ்போஸ் பண்ணிடலாம். இந்த காசை நீங்கள் மங்கள பொருட்கள் வாங்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். இந்த துணியை நீங்கள் மற்ற பரிகாரங்கள் செய்யறதுக்கு பயன்படுத்திக்கலாம். இது இந்த இடத்துல வைக்கிறதே வந்து சிறப்பு. அப்படி உங்கள் வீட்டில் தென்மேற்கு மூலைங்கிறது ஃப்ரீயாக இல்லை, அங்கே வேறு ஏதாவது வச்சுருக்கீங்கும் போது வடகிழக்கு மூலை, அதாவது அது கிராஸாக அப்படியே நார்த் ஈஸ்ட் கார்னர், இங்கே வந்து நிறைய பேர்த்து வீட்டில் பூஜை அறையும் கூட வச்சுருப்பாங்க, சரிங்களா? அந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா அங்கே கூட நீங்கள் இதை வந்து வைக்கலாம். ஒன்றா வந்து தென்மேற்கு மூலை இல்லைன்னா வடகிழக்கு மூலை, இந்த கிராஸாக தான் வந்துட்டு நம்ம வைக்கணும். ஒரே ஒரு முறை செஞ்சு பாருங்கள், அற்புதமான பல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டு ஏற்படும். நம்பிக்கையோடு செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.